டிசம்பர் மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க ஒரு 2 ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் வந்து HDFC பேங்க். அந்த HDFC பேங்க்கோட டெக்னிக்கலை பற்றி பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 2021லேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரே சைட் வேஸில் தான் இதோட மூவ்மெண்ட் இருக்குது. இதில் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா அதோட டாப்பஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது 1700. ஸோ எத்தனை வாட்டி அந்த 1700 அப்படின்ற ப்ரைஸ் ஒன்று டச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் கீழே வந்திருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸில் அந்த ஸ்டாக் வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஸ்டாக் மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நம்ம 1 டே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் லோட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ரெசிஸ்டண்ட்டை நல்லாவே பிரேக் பண்ணி ஸ்டாக் வந்து ஒரு கேப் அப் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கு லாஸ்ட் வீக்கில். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். இந்த இடம் அதாவது 1770 அப்படின்ற ப்ரைஸ் ஒன்று வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு 1 இயராகவே. ஸோ அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டையுமே இப்போ இந்த ஸ்டாக் பிரேக் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த HDFC பேங்க்கில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆனால் கூட இங்கேருந்து ஒரு 10% அப்படின்ற மாதிரி நம்மளோட டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 10% அப்படின்னு கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1900 அப்படின்ற ப்ரைஸ் ஒன் கிட்ட நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த HDFCயை பொறுத்த வரைக்குமான டார்கெட். அண்ட் தென் உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நம்ம 30 டேஸ் மூவிங் ஆவரேஜை நம்ம ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து 1750 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ரேடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னுமே சேஃப் அண்ட் சைடாக வேணும் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் அதாவது கரண்ட் சப்போர்ட் ஜோனை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதாவது வந்து 1770 அது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் செகண்ட் ஸ்டாப் லாஸாக நமக்கு வந்து 1700 இருக்கும். ஸோ இதுதான் வந்து HDFC பேங்க்கை பொறுத்த வரைக்குமான டெக்னிக்கல் அனாலிசிஸ். அண்டு நம்ம ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போதுமே வந்து HDFC பேங்க் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதோட ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்க்கும்போது ஒவ்வொரு இயருமே அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லாவே க்ரோ ஆகிட்டு வருது. ஸோ நம்ம குவார்ட்டர்லி ப்ராஃபிட் செக் பண்ணும்போது அதுவுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்குது, டெக்னிக்கலாகவும் இப்போ ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ரேலி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸில் ஒரு சைட் வேஸில் தான் போயிருக்கு. ஸோ இப்போ அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு பெரிய ரேலி வந்து நம்ம இந்த பேங்க்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் TCSஐ பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்காக தான் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அதோட லாஸ்ட் ப்ரீவியஸ் ஹை அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு 4500 அப்படின்ற ப்ரைஸ் ஒன்றில் அதோட ப்ரீவியஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 13% கரெக்ஷன் கொடுத்துட்டு 3900 அந்த மாதிரி ப்ரைஸ் ஒன்று வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அதாவது இந்த பிளாக் கலர் லைன் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அதை டச் பண்ணி அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி அதோட 30 டேஸ் மூவிங் ஆவரேஜையுமே நல்ல பிரேக் அவுட் கொடுத்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. அண்ட் இதில் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைன் அந்த ப்ளூ கலர் லைனை வந்து அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அதாவது இந்த இடத்துலலாம் அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு அண்ட் தென் திருப்பி வந்து அந்த இடத்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே இந்த இடத்துல ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வச்சு அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி இங்கே ஒரு ரீட்ரேஸ் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஸோ இங்கேருந்து ரேலி எடுக்குது அப்படின்னா இங்கேருந்து அதோட ப்ரீவியஸை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நமக்கு 8-10% வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ டார்கெட் லெவல் அப்படின்றது 4600 வந்து நமக்கு வந்து டார்கெட் லெவல். ஸோ அது வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக இருக்கிறதுனால அதுவுமே வந்து சைக்காலஜிக்கல் லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ரவுண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து நமக்கு வந்து டார்கெட்டாக இருக்கும். அண்ட் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 30 டேஸ் மூவிங் ஆவரேஜை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ அதையுமே பிரேக் பண்ணி இறங்குது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அப்படின்றது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ஸோ ஆல்ரெடி அதை வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. ஸோ அதனால் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீஜியனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 2 ஸ்டாக். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலராக ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்குக்கான அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.